மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்துள்ள நிலையில் இன்று இந்திய கிரிக்கெட் அணியினுடைய முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி போராட்டத்தில் பங்கேற்கிறார். கொல்கத்தாவில் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இயங்கி வருகிறது. இந்த மருத்துவமனையில் கடந்த 9ஆம் தேதி பெண் பயிற்சி மருத்துவரின் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் என்று கூறியுள்ளார். இது அம்மாநிலத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் காவல்துறை தீவிர விசாரணையும் மேற்கொண்டது. இந்நிலையில் இந்த வழக்கு நியாயமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று உயிரிழந்த மருத்துவரின் பெற்றோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மருத்துவரின் கொலை வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைத்தது. சிபிஐ தனது விசாரணையை தொடங்கியுள்ளது. இதில் குற்றவாளியாக கருதப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இருப்பினும் இந்த கொலை சம்பவத்தை கண்டித்தும் உயிரிழந்த மருத்துவருக்காக நீதி கேட்டும் மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். மேற்கு வங்கத்தில் கடந்த 11 நாட்களாக நடந்து வரும் போராட்டம் காரணமாக அம்மாநில மருத்துவத்துறை முற்றிலுமாக முடங்கியுள்ளது. அவசர சிகிச்சை பிரிவு தவிர வேறு எந்த பணியிலும் ஈடுபட மாட்டோம் என்று மருத்துவர்கள் ஸ்ட்ரைக் செய்தனர். போராட்டம் காரணமாக இதுவரை நோயாளிகளில் 3 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். இந்த போராட்டம் கடந்த 17ஆம் தேதி நாடு தழுவிய போராட்டமாக வெடித்தது. டெல்லி, குஜராத், மத்திய பிரதேசம், தமிழ்நாடு என பல மாநிலங்களில் நடந்த மருத்துவர்களுடைய போராட்டம் நோயாளிகளுக்கு கடும் சிரமத்தையும் ஏற்படுத்தியது. அதேபோல கொலை சம்பவம் குறித்து தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து விசாரணையை தொடங்கியது. இந்த விசாரணையில் மருத்துவமனையில் போதிய பாதுகாப்பு இல்லை என்றும் இதனால் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்றும் சம்பவம் நடந்த பகுதியை புனரமைத்து வருகின்றனர். இது ஆதாரங்களை அழிப்பது போன்றதாகவும் அதேபோல மேற்கு வங்க காவல்துறை குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சிக்கிறது என்று ஆணையம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் மருத்துவர் கொலையை கண்டித்து இன்று நடைபெறும் போராட்டத்தில் இந்திய கிரிக்கெட் அணியினுடைய முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி பங்கேற்கிறார். இந்த போராட்டத்தை ஜூனியர் ரெசிடென்ட் மருத்துவர்கள் நடத்துகின்றனர். இதில் கங்குலி தனது மனைவியுடன் பங்கேற்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.